Hello students, welcome to Hiba Max 12th Standard Business Max Chapter 1 Example 1.17 இந்த வீடியோல பார்க்கலாம். Exercise sumsல already solve பண்ணிருக்கேன், அதையும் போய் check பண்ணுங்க. Investigate for what values of A and B the following system of equations x plus y plus z is equal to 6, x plus 2y plus 3z is equal to 10, x plus 2y plus az is equal to b have no solution, a unique solution and infinite number of solution. இப்போ நமக்கு மூணு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு நோ சொல்யூஷனும் நான் எப்படி வரும்னு சொல்லணும், வேல்யூ ஆஃப் ஏ அண்ட் பிக்கு யூனிக் சொல்யூஷனும் சொல்லணும், இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸும் எப்போ வரும்னு சொல்லணும். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. நோ சொல்யூஷன்னா ரேங்க் ஆஃப் ஏவும் ரேங்க் ஆஃப் ஏ கமா பி மேட்ரிக்ஸும் ஈக்குவலாக இருக்கக்கூடாது. யூனிக் சொல்யூஷன்னா ரெண்டத்தோட ரேங்க்கும் ஈக்குவலாக இருக்கணும். Infinite number of solution, rank of A is equal to rank of AB, that is less than number of unknowns. Number of unknowns க்கு கம்மியா இருக்கணும். இப்போ number of unknowns 3 னா இது 2 இல்லனா 1, அப்பதான் less than 3 வரும். இதுதான் கண்டிஷன். இதை சால்வ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் கொடுத்திருக்க ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கலாம். x plus y plus z is equal to 6, x plus 2y plus 3z is equal to 10, x plus 2y plus az is equal to b. இப்போ இதை நம்ம மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் எடுத்து எழுதலாம். 1 1 1 1 2 3 1 2 a. அன்னோன் என்னென்ன x y z. ரிசல்டன்ட் மேட்ரிக்ஸ் என்ன 6 10 b. ஸோ இதை எப்படி எழுதுவோம்? a x is equal to b. ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். ஆக்மெண்டட் matrix A comma B 1 1 1 6 1 2 3 10 1 2 A is equal to B. இப்போ ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் 1 தான் இருக்கு, பிரச்சனை இல்லை. அடுத்தது 1 தான் இருக்கு, தேர்ட் ரோவும் 1 தான் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறது இஸ் த R2 சேஞ்சஸ் R2 மைனஸ் R1, ஏன்னா ரெண்டுமே ஒரே வேல்யூ. அதே மாதிரி R3 changes R3 minus R1. ஸோ நெக்ஸ்ட் மேட்ரிக்ஸ் எப்படி கிடைக்கும்? ஃபர்ஸ்ட் ரோ எந்த சேஞ்சும் இருக்காது, செகண்ட் ரோ மைனஸ் பண்ணுவோம். R2ஓட வேல்யூ 1 minus 1 0, 2 minus 1 1, 3 minus 1 2, 10 minus 6 4. நிறைய சம் சால்வ் பண்ணனால டைரக்டாக எழுதிட்டேன். அடுத்து R3 minus R1, 1 minus 1 0, 2 minus 1 1, A minus 1. அப்போ நம்ம a மைனஸ் 1 எடுத்துக்கலாம், b மைனஸ் 6. இப்போ நெக்ஸ்ட் இங்கேயும் 1 இங்கேயும் 1, ஸோ ஈஸி தான். R3 சேஞ்சஸ் R3 மைனஸ் R2 கீழே எழுதலாம். நெக்ஸ்ட் லைனில் ஃபர்ஸ்ட் ரெண்டு ரோ எந்த சேஞ்சும் இருக்காது, 0 1 2 4. அடுத்த ரோ தான் மாறும். R3 மைனஸ் R2 0 1 a மைனஸ் 1 b மைனஸ் 6 0 1 2 4 மைனஸ் 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 மைனஸ், இது 0 ஆகிடும், இது 0 ஆகிடும். a மைனஸ் 1 மைனஸ் 2, அப்போ a மைனஸ் 3, a மைனஸ் 6 மைனஸ் 4, அப்போ b மைனஸ் 10, 0 0 a மைனஸ் 3 b மைனஸ் 10. பாருங்க, இது வரைக்கும் a மேட்ரிக்ஸா, இது ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ். இப்போ நமக்கு 3 கண்டிஷன் இருக்கு. இந்த 3 கண்டிஷனையும் இந்த ரெண்டு வேல்யூ வச்சு தான் நம்ம டிசைட் பண்ண போறோம். நோ சொல்யூஷனா இல்லை யூனிக் சொல்யூஷனா இல்லை இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ். இப்போ நோ சொல்யூஷன் என்ன அர்த்தம்? ரேங்க் ஆஃப் ஏவும் ரேங்க் ஆஃப் ஏபியும் ஈக்குவலா இருக்கக்கூடாது. அப்போ இந்த டேர்ம் 0 ஆச்சுன்னா இந்த டேர்ம் 0 ஆகக்கூடாது. புரியுதுங்களா? இந்த டேர்ம் 0 ஆச்சுன்னா ரேங்க் ஆஃப் ஏ வந்து 2, இந்த டேர்ம் 0 ஆகல அப்படின்னா ரேங்க் ஆஃப் ஏபி வந்து 3. 2ம் 3ம் ஈக்குவல் இல்லை, சரிங்களா? ஸோ இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் கேஸ். ஃபர்ஸ்ட் கேஸ் 1ன்னு எழுதிக்கலாம். கேஸ் 1ல என்ன பார்க்க போறோம்னா நோ சொல்யூஷன்ஸ். நோ சொல்யூஷன்ஸ்ல எனக்கு கண்டிஷன் என்ன? ரேங்க் ஆஃப் ஏவும் ரேங்க் ஆஃப் ஏபியும் கண்டிப்பா ஈக்குவலா இருக்கவே கூடாது. அப்போ என்ன பண்ணும்? a மைனஸ் 3 கண்டிப்பா 0 ஆகணும், b மைனஸ் 10 கண்டிப்பா 0 ஆகவே கூடாது. ஸோ ஏவோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது? மைனஸ் 3 ஆன்சர் போனால் பிளஸ் 3, அப்போ a வேல்யூ 3 இருக்கணும். அண்ட் இங்கே பியோட வேல்யூ என்ன வந்துடக்கூடாது? பியோட வேல்யூ 10 வந்துடக்கூடாது.
ஏன் இங்கே 10 வந்துச்சுன்னா 10 மைனஸ் 10 0 ஆகிடும். ஸோ ஏ வேல்யூ 3 தான் வரணும், பி வேல்யூ 10 மட்டும் வரக்கூடாது. சரிங்களா? ஹென்ஸ் ஃபார் ஏ இஸ் ஈக்குவல் டு 3 and b is not equal to 10, the given system possesses no solutions. Case 2. Case 2 என்ன கொடுத்திருந்தாங்கன்னா unique solution இல்லையா? A unique solution. Unique solution ஓட condition என்ன? P of A வும் P of AB யும் கண்டிப்பா ஈக்குவலா இருக்கணும். that is also equal to number of unknown. கரெக்டா? number of unknownக்கு ஈக்குவலா இருக்கணும். condition satisfy ஆனாதான் unique solution கிடைக்கும். இதுக்கு condition என்ன பார்க்கலாமா? இது ரெண்டுமே 3 மாறணும் அப்படின்னா இந்த இடமும் 0 வரக்கூடாது, இந்த இடமும் 0 வரக்கூடாது. ஸோ நான் இந்த இடம் மட்டும் இப்போ 0 ஆகாமல் பார்த்துக்கிட்டாலே போதும். ஏன்னா மொத்தமாக சேர்க்கும் போது இதுலேயும் நான்-0 ரோஸ் 3ன்னு மாறிடும். ஸோ இந்த ஒரு இடம் மட்டும் என்ன ஆகக்கூடாது? 0வா ஆகவே கூடாது. Therefore, when a minus 3 is not equal to 0 and b be any real number, இது எப்படி ஸ்டேட்மெண்ட் எழுதுறதுன்னா hence for a is not equal to 3 and b is an element of R, the given system possesses a unique solution. அடுத்த third case. Case 3. Case 3ல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா infinite for an infinite number of solutions. Infinite number of solution na rank of A வும் rank of AB யும் less than number of unknowns இருக்கணும் இல்லையா? less than number of unknowns இருக்கணும். அப்போ கண்டிப்பா எப்படி இருக்கணும்? rank of A is equal to rank of AB வந்து equal to 2 இருக்கணும். ஏன்னா 2 வந்து less than unknown இல்லையா? less than 3. 3ன்றது என்னது? number of unknowns. ஸோ இது எப்போ பாசிபிள் ஆகும்னா இந்த ரெண்டு இடமுமே 0 ஆனாதான் அது பாசிபிள் ஆகும். இதுவும் 0 ஆகணும், இதுவும் 0 ஆகும். which is possible only when a minus 3 is equal to 0 and b minus 10 is equal to 0. அப்போ a ஓட வேல்யூ 3 இருக்கணும் and b ஓட வேல்யூ 10 இருக்கணும். இது ரெண்டு பாசிபிளா இருந்தா மட்டும்தான் எனக்கு வந்து infinite number of solutions கிடைக்கும். சரிங்களா? ஸோ ஸ்டேட்மெண்ட்ல எழுதினா hence for a is equal to 3 and b is equal to 10, the system possesses infinite number of solutions. Understand ஆகுதா சம் எல்லாருக்கும்? நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்க. எக்ஸசைஸ் வீடியோஸ் எல்லாம் ஆல்ரெடி சேனல்ல இருக்கு, மறக்காம போய் பாருங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.